வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தேங்காய் பன். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மைதா மாவு 300 கிராம், பால் வந்து ஒரு 150 ml அளவு நான் எடுத்திருக்கேன், எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு அரை மூடி, பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் அளவு சர்க்கரை, அப்புறம் 4 ஏலக்காய். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சூடான வெதுவெதுப்பான பாலில் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சுடக்கூடாது, தொட்டு பார்த்தா சுடணும், அந்தளவு சூடு இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மேலே ஒரு மாதிரி நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பன் செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய், இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாலையும் இதில் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசையுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பன் சாஃப்டாக வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த பால் பத்தலை அப்படின்னா லைட்டாக நம்ம தண்ணி கூட தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து மாவு நல்லா இழுத்து பிசைறதுக்காக கவுண்டர் டாப்பில் மாற்றிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கட்டுறதுனா சப்பாத்தி கட்டை மேலே வச்சு கூட இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், பிசைய மாவு ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு காற்று போகாத மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லை ஒரு ஈரத்துணி இருந்தால் அதை கூட அது மேலே போட்டுட்டு அது மேலே மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவை திருப்பி நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சா போதும். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பன் வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா கிராக் இருக்கக்கூடாது, அது மாதிரி நல்லா மெதுவாக உருட்டி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு மூடி தனியாக இப்போ வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபடுற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா சர்க்கரை ஏலக்காய் அதை நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பொடிச்ச சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் அதை திரட்டிக்கணும். இந்த அளவுக்கு திரட்டினா போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அது நடுவில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஓரங்களை வந்து லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது, அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க. அப்போ தான் அது பன் ஷேப்பில் இருக்கும். மேலே வந்து கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இல்லாதபடி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக சுற்றி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டையும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த ட்ரேயில் வைக்க போகிறோமோ அந்த ட்ரேவை இப்போ க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன் எல்லாத்தையும் இப்போ ட்ரேயில் இந்த மாதிரி அழகாக அடுக்கிடலாம். கொஞ்சம் கேப் போட்டு பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அதை மாவு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் அதை தனியாக அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அந்த கேப்பில் வந்து ஓவன் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதாவது 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஓவன் உள்ள வச்சுட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் போல் எடுத்துச்சு. இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுனா மேலே ஃபுல்லாக ப்ரௌன் கலராக மாறும். அந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா நமக்கு பன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பன் இப்படி தான் இருக்குது. இது நல்லா சூடாக இருக்கும் போதே இது மேலே நம்ம உருக்கின வெண்ணெய் இருக்குது இல்லையா, அதை அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா அது நல்லா காயாது. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் இந்த பன் ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.